ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூமும் மீல் மேக்கரும் வச்சு ஒரு பிரியாணி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மஷ்ரூம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஆயிலும் கீயும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் பெருஞ்சீரகமும் பட்டை கிராம்பு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். ஒரு பிரிஞ்சி இலையும் கூட போட்டிருக்கேன். 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வத்தல் தூளும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அதுக்கு கூடவே கொஞ்சம் ஜீரக பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவும் ரம்ப இலையும் சேர்த்துடலாம். அதுவும் ஆயிலையே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளி ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வர வதங்கணும். ஒரு 1/4 கப்பு போல் தயிர் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூமை போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம். மஷ்ரூமில் இருந்து கொஞ்சமாக தண்ணி கிரேவி மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துடலாம். இந்த மஷ்ரூம் கூடையே இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி மீல் மேக்கரை எடுத்து கொதிக்க வெந்நீரில் போட்டுட்டு அதை கொஞ்சம் வத்தல் தூளும் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மஷ்ரூம் கூடையே சேர்த்துடலாம். இப்படி பொரித்து போடுறதுனால அதை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஒரு எரிப்பும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலா கூடையே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த ரைஸில் அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நான் பொன்னி ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசிக்கு தேவையான தண்ணீரை நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த ரைஸ்லையே சேர்த்துடலாம். ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மல்லி புதினாவும் சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மூடி வைக்கணும். தண்ணி கரெக்டாக வச்சிட்டோம்னா நமக்கு அந்த ரைஸ் கரெக்டாக நமக்கு குக் ஆயிரும். நான் ஒரு விசில் தான் போடுவேன். அதுலேயே எனக்கு ரைஸ் நல்லா குக் ஆயிரும். இப்போ ரைஸ் நல்லா குக் ஆயாச்சு. இப்போ நம்ம விசிலை எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீல் மேக்கரும் மஷ்ரூமும் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சூடாட்டு சாப்பிடும்போது அந்த ரைத்தா கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம சிக்கன், மட்டன், எக் பிரியாணி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த மஷ்ரூம் பிரியாணியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.